மோனிகா, அந்த மாங்காய் மரத்துல பாருமா எவ்வளவு மாங்காய் இருக்கு. ஆமாண்ணே, கொத்து கொத்தா நிறைய காய்க்குது. வாணே போய் பறிச்சு சாப்பிடலாம். உங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி. யாரு கல் எடுத்து அந்த மாங்காய்களை நிறைய அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். எப்படியும் நான் தான் நிறைய மாங்காய் அடிக்க போறேன். அதையும் பாத்துடலாமே. சரி பாத்துடலாமா? ஏய், மாங்காய் விழுந்துச்சு. நான் போய் எடுத்துட்டு வர போறேன். என்ன மரத்து கீழே மாங்காவே காணோம்? நீ அடிச்சாதானே விழறதுக்கு. இப்ப பாரு நான் அடிக்கிறேன். மாங்காய் கீழே விழுந்துச்சு. என்னடா இது? மாங்காய் விழுந்துச்சே, மாங்காவே கீழே காணோம். எங்க போச்சு? ஆமா, கீழே விழுந்த மாங்காவே எங்க போகுது? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐசக்கு, பாத்தியா நாங்க அடிச்ச மாங்காய் எங்க? நீங்க அடிச்ச மாங்காய் அங்க ஒரு நாய் எடுத்துட்டு போயிடுச்சு. என்ன? இங்க பாருனா, அந்த நாய் நம்மளுடைய மாங்காவை தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம நம்மள பார்த்து எப்படி முறைக்குதுன்னு. இரு மோனிகா, இப்பவே பாரு. நான் காரை எடுத்துட்டு வந்து அந்த நாயை எப்படி இடிக்கிறேன் பாரு. போனா போ. என்னண்ணே, கார் எடுத்துட்டு வந்து இடிக்க போறேன்னு சொல்லிட்டு காரங்க நிக்க வச்சுட்டு நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற. போய் இடினே. மோனிகா, இப்பவே போய் இடிக்கிறேன் பாரு. ஐயோ அண்ணே, அந்த டைனோசர் கிட்ட வருதுல. சீக்கிரம் கார் இங்க இருந்து எடுத்துட்டு போ. போ. ஐயோ, காருக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஸ்டார்ட் பண்ணவே முடியலையே. அண்ணே, அப்ப கார் ஏத்தி விட்டுட்டு நீ இறங்கி ஓடுனே. மோனிகா, என்னால காரை விட்டுட்டு போக முடியாதுமா. இது அப்பாவுடைய காரு. நான் இந்த கார் கூட தான் இருப்பேன். இந்த நாய் அந்த டைனோசர் முன்னாடி போய் நிக்குதே. பாவம், இந்த நாய் என்னை காப்பாத்துறதுக்காக இப்படி டைனோசர் கிட்ட போய் மாட்டிக்கிச்சே. ஐயோ பாவம், அந்த நாய் டைனோசர் கிட்ட நல்லா கடி வாங்கிடுச்சு. நான் போய் உடனே டாக்டரை கூட்டிட்டு வரேன். டாக்டர், அதுதான் நான் சொன்ன நாய். அதுக்கு சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து அந்த நாயை பிடிங்க. அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கள்ள நோட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறேன். இந்த அவங்க காய், என் காசை கொடு. ஏமாத்த பாக்குதுங்க பாரு. கடையை போடு. நம்ம கிட்ட இருக்கிறதே இந்த காசு தான். இதையும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே. வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறி, தோட்டத்து காய்கறி, கோஸ், பீன்ஸ், வெண்டைக்காய் எல்லாம் இருக்கு. வாங்க, தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, கேப்சிகம் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, எல்லா காய்கறியும் இருக்கு. வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறி. நம்மளும் எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கோம், யாருமே வந்து வாங்கலையே. என்னம்மா, காய்கறியா? ஆமாங்க ஆண்டி, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி, எங்க தோட்டத்திலே விளைஞ்சது. இங்க பாருங்க, தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, இஞ்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு, வாங்கிக்கோங்க. என்னம்மா, முருங்கைக்காய்லாம் முத்தி போயிருக்கு? இல்லங்க ஆண்டி, இத காலையில தான் பறிச்சேன், இன்னும் முத்தல. என்ன கத்திரிக்காய் ஃபுல்லா சொத்தையா இருக்கு? ஐயோ இல்ல ஆண்டி, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். இந்த கோஸ் எவ்வளோ? கிலோ 20 ரூபாய் ஆண்டி. ஆண்டி ஏன் பிக்கிறீங்க? பிக்காதீங்க பிக்காதீங்க. ஆமா, எல்லாம் வாடி போயிருக்குது. அதோட சேர்த்தா எடை போடுவாங்க. எவ்வளவு சொல்லு? 10 ரூபாய். சரி கொடு. இந்த சில்லறை கொடு. இந்தாங்க ஆண்டி. ஐயே, இந்த நோட்டு செல்லாது, வேற கொடு. இல்ல ஆண்டி, இது நல்ல நோட்டு தான். என்கிட்ட வேற நோட்டு இல்ல. கள்ள நோட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறேன். இந்த அவங்க காய், என் காசை கொடு. ஏமாத்த பாக்குதுங்க பாரு. கடையை போட்டு. நம்ம கிட்ட இருக்கிறதே இந்த காசு தான். இதையும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஐசக், பாப்பா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நீ கார் ஓட்டலாம். வா.
பாப்பா என்ன பாப்பா ஏமா அழுவுற? ஆன்ட்டி என்கிட்ட இந்த காசு தான் இருக்கு, இதையும் செல்லாதேன்னுட்டாங்க. இந்த காய்கறியில வித்தாதான் எனக்கு காசு வரும். வீட்ல வேற எங்க அம்மாக்கு உடம்பு முடியல, அவங்க மருத்துவ செலவுக்கெல்லாம் தேவைப்படுது ஆன்ட்டி. நான் என்ன பண்றது? ஓ இதுதான் விஷயமா? எங்க அந்த காசை கொடு. இந்தாங்க ஆன்ட்டி. இது ஒன்னும் கள்ள நோட்டு இல்லம்மா, இது நல்ல நோட்டு தாம்மா. என்னங்க ஆன்ட்டி சொல்றீங்க? உண்மையாவே அது நல்ல நோட்டா? ஆமாம்மா, நீ நம்பலனா இதுக்கு பதில் நான் வேற நோட்டு தரேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆன்ட்டி. இந்தாம்மா. சரிம்மா, இந்த காய்கறி எல்லாம் எவ்வளவுமா? 10, 20, 30, 40, 50, 60. மொத்தம் 100 ரூபாய் ஆச்சு ஆன்ட்டி. சரிம்மா, இந்த காய்கறி எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். உண்மையாவே ஆன்ட்டி? ரொம்ப நன்றி ஆன்ட்டி. இந்தாங்க ஆன்ட்டி. இந்தாம்மா. ரொம்ப நன்றி ஆன்ட்டி. இந்த காசு வச்சு எங்க அம்மாவோட வைத்திய செலவை நான் பாத்துப்பேன். ஆமா, அந்த செருப்பு யாருதுமா? என்னோடதுதான் ஆன்ட்டி. என்னம்மா இந்த மாதிரி பிஞ்சு போன செருப்பை வச்சிருக்க? ஒரு நல்ல செருப்பு வாங்கிக்கலாம்ல. என்கிட்ட புது செருப்புலாம் வாங்குற அளவுக்கு காசு இல்ல ஆன்ட்டி. எங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காக நான் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அம்மா அம்மா, உங்ககிட்ட தான் புது செருப்பு நிறைய வச்சிருக்கீங்களே, அந்த அக்கா கொண்டு கொடுங்கம்மா. நானும் அதுதான் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. இந்தாம்மா, இது என்னோட புது செருப்பு, இது நீயே போட்டுக்கோ. ரொம்ப நன்றி ஆன்ட்டி. தேங்க்ஸ் ஆன்ட்டி, எனக்கு செருப்பு சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி ஆன்ட்டி. அதெல்லாம் பரவாயில்லம்மா, நீ சந்தோஷமா இரு. ரொம்ப சரியா? நன்றி ஆன்ட்டி. முதல்ல இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு போனோம். அண்ணா என்னதுன்னு அது? சரி மோனிகா, நான் அதுக்குள்ள போயிட்டு என்னதுன்னு பாத்துட்டு வரேன். சரிண்ணா. மோனிகா, என்னம்மா இது தன்னால மூடிக்குச்சு? இருண்ணா, நான் ஓபன் பண்றேன். ஹல்க் மான்ஸ்டரா? அண்ணே, நீ ஹல்க் மான்ஸ்டர் ஆயிட்டனே. ஆமா மோனிகா, நான் அல்கா மாறிட்டேன். அண்ணே, நீ ஹல்கா மாறிட்டியே, இப்போ எப்படினே ஃபீல் பண்ற? நான் ஒரு பலசாலியா ஃபீல் பண்றேன். இங்க பாரு, என் கைய ஹார்ம்ஸ்லாம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அண்ணே வானே, நம்ம போய் எல்லாரையும் பயமுறுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரி வா மோனிகா, போலாம். வாங்க வாங்க பசங்களா, குச்சா ஐஸ், கோன் ஐஸ், பால் ஐஸ், வாங்க வாங்க. அண்ணே வானே, அந்த ஆண்டி கிட்ட போயிட்டு நம்ம எல்லா ஐஸ்கிரீமும் சாப்பிடலாம். வாமா போய் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் ஆண்டி, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். தரேம்மா, சொல்லு, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு இருக்கிறதுலயே பெருசா நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டான ஐஸ்கிரீம் வேணும். மான்ஸ்டர் மான்ஸ்டர், இந்த இருக்குதுலே இதோ ரொம்ப பெருசு, கலர்ஃபுல்லாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம்! இது சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். ஆண்டி, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. தரேம்மா, இந்தாம்மா. ஆஹா, ஐஸ்கிரீம் என்ன டேஸ்ட்! ஆஹா, நம்ம இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே நல்லா பெருசாயிட்டோமே. அப்பனா நம்ம எல்லா ஐஸ்கிரீமும் சாப்பிடலாம், இன்னும் ஹைட்டா ஆயிடுவோம். இது கடையே தின்னுடுச்சு, விட்டா என்னையும் சாப்பிடும் போல இருக்கு. காப்பாத்துங்க, எஸ்கேப். நீ பட்டாசு வெடிக்கிறது இன்ட்ரஸ்டாவே இல்ல. யார் மேல படுச்சு போலாம்? அங்க மோனிகா நிக்கிறா, மேல தூக்கி போடலாம். யார் இது என் மேல பட்டாசு போடுது? டேய், நீ தான் என் மேல பட்டாசு போட்டியா? ஏன்டா போட்ட? ஆமா போடுவேன், என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவனா? அண்ணா இங்க பாரு, ஐசக் என் மேல பட்டாசு கொளுத்தி போடுறான். என்னது? அண்ணா, அண்ணா மேல நான் பட்டாசு போடுவேன், என்ன பண்ணுவே? ஐசக், உனக்கு ஏன் மேலேயே பட்டாசு போடுற அளவுக்கு தைரியம் இருக்கா? எங்க போடு பாப்போம். இந்த ஐசக் என் மேல பட்டாசு தூக்கி அடிச்சுட்டானே. ஐயோ, இந்த பட்டாசு பட்டோன்னா என் பவர் எல்லாமே போயிடுச்சு.
மோனிகா இங்க இருந்தா இன்னும் நம்ம மேல பட்டாசு போடுவான். வா ஓடு, எஸ்கேப். அந்த பயம் இருக்கட்டும். அண்ணே இங்க பாருங்க என்ன இருக்குன்னு. மோனிகா இது பாலுமா, நம்மளுக்கு ஃபுட்பால் இல்லன்ட்டு கடவுளா பார்த்து கொடுத்துருக்காரு. என்னது பாலா? அண்ணே இத பார்த்தா உனக்கு பால் மாதிரியா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு. மோனிகா இது வானத்துல இருந்து வந்தது இல்ல, அதனாலதான் இவ்வளவு பெருசா இருக்கு. வா இதை நம்ம தூக்கிக்கலாம். சரிண்ணே. அண்ணே தூக்க முடியல, ஒரு கைப்பிடி. இந்த சோம்பேறி பசங்களை கடைக்கு போக சொன்னா எங்க சுத்திட்டு இருக்குது தெரியலையே. அம்மா இங்க பாருங்க, நாங்க என்ன வச்சிருக்கோம். என்னது அது? அம்மா இது பால்மா, என்னங்க கேட்ச் பிடிங்க. ஐயோ என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஏய் என்ன இந்த பால் முட்டை மாதிரி உடையுது. டேய் இது பால் இல்லடா முட்டை. இந்த முட்டையில இருந்து யானை வருது பாரு. ஏய் தள்ளிப்பா, நான் ஒன்னும் அண்ணன் கிடையாது. டேய் ஏன்டா அந்த பச்சை குழந்தை திட்டுற, பாவண்டா அது. என்னடா செல்லம் உனக்கு பசிக்குதா? அம்மா போய் சுட சுட பால் எடுத்துன்னு வரேன். இனிமேல் எனக்கு 3 பசங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க, தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுங்க. சரிம்மா. என் யானைக்குட்டி தங்கச்சி நீ எப்படி இருக்க? நான் உன் அக்கா, இது உன் அண்ணன். ஆமா நானும் உன் அண்ணன் தான். தங்கச்சி ஏய் யார் அது என் முட்டைய திருடிட்டு போனது? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா என் முட்டைய திருப்பி கொடுத்துருங்க. ஐயோ மோனிகா, பிரபு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு உங்க யானை குட்டி தங்க சுத்திக்கிட்டு வாடுங்க. பூகம்பம் வந்துச்சு, பூகம்பம் வந்துச்சு. பூகம்பம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட முட்டைய தூக்கிட்டு வந்துட்டீங்களா? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. உங்களை எல்லாரையும் நான் இட்லிக்கு சட்னி ஆக்க போறேன். யானை ஆண்டி, அது முட்டை கிடையாது, அது என்னோட யானைக்குட்டி தங்கச்சி. அங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்கு. அட பரவாயில்லையே, நீங்க என்னோட பொண்ணை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. நல்லது. அப்ப நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. சரி, உங்களுக்கு இதுக்கு பரிசா நான் ஒரு பூச்சி முட்டையை தரேன். இந்தாங்க அந்த பூச்சி முட்டை. என் செல்லக்குட்டி வாமா. ஆன்ட்டி அண்ணன் அக்காக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிட்டு வா போலாம். பாய் பாய் அம்மா, பாய் பாய் அண்ணா, பாய் பாய் அக்கா, பாய் 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 பாய். சரி நான் போயிட்டு வரேன். பாய் பாய் தங்கச்சி. சும்மா இல்லாம யானை முட்டை எடுத்துன்னு வந்து எங்களெல்லாம் சட்னி ஆக்க பாத்தியா? ஒன்னாக்குற மாதிரி பண்ணா சட்னி.